குட் ஈவினிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம உட்காந்துருக்கிற ட்ரெயின் எதுனா ட்ரெயின் நம்பர் 06892 திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் பேசஞ்சர் ஸ்பெஷல். இது திருச்சி விழுப்புரம் இடையே கார்ட் லைன் லால்குடி அரியலூர் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் இயக்கப்படுகிறது. அலுவலக ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் போன்றவர்களுக்கு பேருதவியாக உள்ளது. இந்த ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி சந்திப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு புறப்பட்டு இரவு 10 மணிக்கு விழுப்புரத்தை அடைகிறது. மறுமார்க்கத்தில் காலை 5 மணிக்கு புறப்பட்டு 9:30 மணிக்கு திருச்சிராப்பள்ளியை அடைகின்றது. இதுதான் அந்த ட்ரெயினுடைய ஷெட்யூல். இந்த ட்ரெயின் ரேக்ஷாரிங் எதோட இருக்குன்னா பாலக்காடு டவுன் திருச்சி எக்ஸ்பிரஸ். பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சி வரக்கூடிய விரைவு ரயிலும் திருச்சியிலேருந்து பாலக்காடு போகிற விரைவு ரயிலையும் திருச்சியிலேருந்து லிங்க் ஆகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இதே ரேக் விழுப்புரத்துலேருந்து திருப்பதி எக்ஸ்பிரஸாக அதிகாலை புறப்படுகிறது. இப்படி தான் ரேக்ஷாரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது ப்ரீவியஸ் விளாக்ஸில் நான் காட்டியிருக்கிறேன், பாருங்கள். இந்த ஜேர்னி துவக்க போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள் வேலையபிள் கமெண்ட்ஸை பதிவிடுங்கள். இப்போ நமக்கு ஏத்தாப்புல நின்றுட்டுருக்கிற ட்ரெயின் எதுனா மதுரையிலிருந்து பம்பாயில் உள்ள குர்லா லோகமானிய திலக் டெர்மினஸுக்கு செல்லும் வார இறுதி விரைவு வண்டி. இது தென் மாவட்டங்களிலிருந்து இந்தியாவின் வர்த்தக தலைநகரமாம் பொருளாதார தலைநகரமான மும்பைக்கு செல்வதற்கு ரொம்ப பேருதவியாக உள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா மந்த்ராலயம், திருப்பதி, சீரடி போன்ற இடங்களுக்கு யாத்திரிகர் செல்வதற்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வாரத்தில் ஒரு நாள் தான். அது மதுரையிலிருந்து பிற்பகல் 3:50 புறப்பட்டு நாளை, அதாவது சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு லோகமானிய திலக்கை அடைகிறது. பாம்பே லோகமானிய திலக்கு அடையுது, பார்த்துட்டு. இது ஒரு முக்கியமான ட்ரெயின். இதை பயன்படுத்தி குறிப்பாக திருப்பதி செல்வர்கள் ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ரெயின் நம்பர் ஸ்ரீரங்கத்தில் ஓவர்டேக் பண்ணணும். இதுதான் இந்த வண்டிக்கு போட்டிருக்கிற இன்ஜின் 22340 ஈரோடு லோக்கல் ஷெட்டை சேர்ந்ததாகும். நம்ம திருச்சி நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. இருக்கிறது பொன்மலை ரயில் நிலையம். இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்கிருந்து மெயின் லைன் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கடலூர் வழியாக விழுப்புரத்துக்கு மெயின் லைன் போகுது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கார்ட் லைன். நம்ம போகிற லைன் கார்ட் லைன். அதாவது இது ஸ்ரீரங்கம், லால்குடி, அரியலூர், விருத்தாச்சலம், உளுந்தூர்பேட்டை வழியாக போகுது. இப்போ இந்த மெயின் லைன் பிரிகிற இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கு ஒரு பெரிய டீசல் லோக்கோ ஷெட்டும் கேரேஜ் ஒர்க் ஷாப்பும் இருக்குது. ரயில்வே தொழிலாளர்கள் அதிகமாக ஏறும் இடம். மேலும் இந்த பொன்மலையை சுற்றி பல கிராமங்கள் உள்ளன. அந்த கிராம மக்களுக்கும் இந்த பொன்மலை ரயில் நிலையம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நமது வண்டி பொன்மலை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் ஒரு 100 அடியில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டரில் மெயின் லைன் கார்ட் லைன் பிரிகிற இடம் இருக்குது, பாருங்கள். நமக்கு ஏற்றாப்புல பாருங்கள், இந்த மறைவில் கோச்சஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸுக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருக்கு பாருங்கள்.
பாருங்க, இந்த இடத்துலேருந்து தான் உனக்கு மெயின் லைனு கார்ட் லைனு பிரியுது. இது வந்து விழுப்புரம் ரயில் நிலையத்துக்கு முன்னால் ஜாயின் ஆகும். 337வது கிலோமீட்டரில் பிரியிற இந்த லைனானது 164வது கிலோமீட்டரில் ஜாயின் ஆகும் விழுப்புரத்தில். இதுக்கு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 64 கிலோமீட்டர். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ட்ரெயின் வந்து திருச்சி டு விழுப்புரம் 178 கிலோமீட்டர்களை கடக்கின்றது, 178 கிலோமீட்டர்ஸ். இதே மெயின் லைனில் போனீங்கன்னா 242 கிலோமீட்டர்ஸ் சுற்றிட்டு போகுது. இது வந்து நம்ம போயிட்டு இருக்கிற கார்ட் லைன் ஆனது 1930s ஏற்படுத்தப்பட்டு பிராக்டிஸாக வந்து எலக்ட்ரிஃபை பண்ணி ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக, ரயில் வழித்தடமாக விளங்குகின்றது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கும்பல் ஏறுறாங்க பாருங்கள் இந்த ட்ரெயினில். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் நிறைய பேர் இந்த டவுன் ஸ்டேஷன் இந்த ட்ரெயினில் அதிகமாக ஏறுறாங்க. அரியலூர், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்கு இந்த ட்ரெயின் ரொம்ப பேருதவியாக இருக்குது. அதே மாதிரி அங்கேருந்து வரும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ரொம்ப பேருதவியாக இருக்குது. காலையில் அரியலூர்லேருந்து வர்றவங்களுக்கு, அரியலூர், பெண்ணாடம், விருத்தாச்சலம் போன்ற இடங்கள்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி இந்த வருமான அதிகாரிகள் ட்ரெயினோட சர்வீஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பெட்டிகளையும் அதிகரிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாஃப் எம்டியாக தான் போகுது, என்னன்னே தெரியல. யாருமே இதான் பஸ்ஸை விட இதில் கம்மி, ஃபேர் கம்மி. பஸ்ஸில் போனீங்கன்னா இங்கேருந்து விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் முதல் 200 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா இது நம்ம கட்டுப்பட்டு இதே ட்ரெயினில் ரொம்ப கம்மி தான், 100 ரூபாய்க்குள்ளே தான் இதனுடைய ஃபேரே. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுமக்களே, பயணிகளே, இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. திருச்சியின் உயிர் நாடியாக இருக்கும் காவிரி நதியின் மீது ரயில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பாலத்தை தாண்டி தான் திருச்சி நகர் கூட நாம் நுழைய முடியும். திருச்சி மாநகரின் நுழைவு வாயிலாக காவேரி நதி உள்ளது. அந்த காவேரி பிரிட்ஜை தான் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதை தாண்டியவுடன் நாம் வரப்போகிற ரயில் நிலையம்னா ஸ்ரீரங்கம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மை, திருமாடி 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது காவிரியார் பாருங்க. ஸோ நம்ம ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்துக்குள் நுழைந்து விட்டோம். இந்த வண்டி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்காக இந்த த்ரூ அவுட் சிக்னல் போட்டிருக்கிறாங்க, ரன்னிங் த்ரூ சிக்னல் போட்டிருக்கிறாங்க பாருங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நம்மை கடந்து செல்ல போகின்றது. அதே போல் நம்ம முந்திட்டு போகும்போது அதே மாதிரி நம்ம ஜங்ஷனில் பார்த்தோம் இல்லையா, லோகமானிய திலக், மதுரை லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம ட்ரெயினை முந்த போகுது பாருங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, நீண்ட ஒலிப்பானுடன். ஏன்னா இது அடிக்க சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரிங்கிறதுனால எப்பவுமே எல்லா ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு லாங் ஹாரன். எல்லா ஸ்டேஷனையும் இதை ஓட்டுபவர்கள் தனித்திறன் பெற்றிருப்பவர்கள், இதை ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் தனித்திறன் பெற்றிருப்பவர்கள். சூப்பரா கம்பீரமா போகுது பாருங்க இந்த வண்டி, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இதுதான் நம்மளுடைய வண்டி. மதுரை லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸுக்காக இந்த ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்ல நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயின் போய் வாலாடி தாண்டின உடனே அந்த ட்ரெயின் நம்ம ட்ரெயின் எடுப்பாங்க பாருங்க. அடிச்சிருப்பா ஜாக்பாட்டு. பக்கத்திலே வைகை எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்கு. சென்னையிலிருந்து மதுரை செல்கின்ற வைகை எக்ஸ்பிரஸ் நமக்கு ஏத்தாப்பால வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த ட்ரெயினை நம்ம எடுக்க போறோம், அதையும் சேர்த்து எடுக்க போறோம். ஒரு ட்ரெயினுக்கு 3 ட்ரெயினா நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பரான ஒரு பதிவு. இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க, இந்த இதெல்லாம் பாருங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணி பாருங்க. குறிப்பாக சென்னையிலிருந்து இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம்.
E7017 ராயபுரம் அந்த இன்ஜின். சிங்கிள் லாம்ப் பென்டகிராஃப், XL 600 சிங்கிள் லாம்ப் பென்டகிராஃப். இது இதுதான் கொள்ளிடம் பாலம். இந்த கொள்ளிடம் பாலத்தில் இப்போ தட்டி விட்டுருக்குறாங்க. இந்த ஸ்டேஷனை தாண்ட உடனே உத்தமர், பாலத்தை தாண்டின உத்தமர் கோவில் ஸ்டேஷன் வந்துடும். கொள்ளிடத்தில் வந்து கர்நாடக மலைக்கு அடைமழை பகுதிக்கு தண்ணி விட்டுருக்குறாங்க பாருங்க. ஸோ நம்ம உத்தமர் கோயில் ரயில் நிலையத்தை இறக்கி விட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த ட்ரெயின் விழுப்புரம் போகுது. இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுங்க, ட்ரெயினுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லாங் லிவ் இந்தியன் ரயில்வேஸ், பாரதிய ரயில்வே ஜிந்தாபாத், ஜாய் ஹிந்த்.